சொல்ல வந்தேன்னா மறந்துட்டேன்டா. சரி ஓகே, ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். until then பாய். சூழ விலங்கெல்லாம் இருக்கா? இந்த ஏரியா பேர் என்ன? பாரத் மண்டபம். பாரத் மண்டபத்தில் என்னடா கேட்டை மூடி வச்சிருக்காங்க? இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்துட்டு சயின்ஸ் மியூசியம் வந்துட்டு வந்திருக்கோம். ஒரு டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 70 ரூபாயா. அங்கே பாப்பா வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு நாள் ஆகும். இன்னொரு 2-3 மணி நேரம் ஆகிடும் அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரதுக்கு. வெளில நாங்கள் இன்னைக்கு சயின்ஸ் படிக்கலாம் இல்லை, வேடிக்கை பார்க்க போகிறேன். வழக்கம் போல தான் நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஏதாவது ஜூ இருக்கான், ஜூவை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். என்னது மறுபடியும் சொல்லு. பழைய காலத்தில் ராஜாலாம் அந்த அரண்மனை கட்டுவாங்கல்ல? ஆமாம், அது அங்கே பாருங்க, தெரியுதா முன்னாடி? ஆமாம், அதுதான் அது போவோம். இன்னொரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா, கேமரா மொபைல்லையும் சரி கேமராவும் சரி உள்ள அலௌடு இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனாலதான் இல்ல நாங்க இப்ப எடுக்கலாம். அவுட்டர்ல நிக்கிறோம், உள்ள போனா எடுக்க முடியாது. ஜூல வேணா எடுக்க முடியும். அதே மாதிரி டெல்லியில வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியாக்குள்ள வந்தோம்ல, அதோட உள்பகுதி, அதாவது இன்னர் பார்ட்ஸ் இப்படிதான் இருக்குது. அந்த பாரு, ஆக்ரா வரைக்கும் போவே தேவையில்ல, இங்கேயே பார்த்தாச்சு தாஜ்மஹாலை. எல்லாமே சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ். என்னடா சீட்டுக்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்க? எல்லாமே தண்ணி எப்படி சேவ் பண்ணுறது, தண்ணி எப்படி வேஸ்ட் பண்ணாமல் காப்பாற்றுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு டெக்னாலஜி ஹிஸ்டரி ஜாகிரபி. ஓ, இதை தான் எதிர்பார்த்தேன். இங்க ஒரு 7000 2500 செஞ்சுரி பிசி. ஏடி இதெல்லாம் தமிழர்கள் எதிரா சிலையெல்லாம் பார்த்தாலே தெரியுது பேர். இந்த வீலை எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க உள்ள? உட்டா இது? இங்க பாரு, இந்த பில்டிங் சன்லைட் மூலியமா வந்து டைம் வந்து எப்படி பார்க்கணுமோ அது. ஓ, இது அதேதான். இது எல்லாமே டைம் பார்க்கறதா? இது ராம் மந்த்ரா. இது எப்படின்னா அந்த அதில் பாரு குட்டியாக ஒரு எல்இடி டிவி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதில் பாரு என்னென்ன இருக்குண்ணா. ஓ, இதுரா ஜாதகம், ஜோசியம். அது எங்க நம்மளுது கடகம் வந்து அங்கேயே இருக்கு. நம்மளது இது கும்பம் தான் வச்சிருக்காரு பாரு, கும்பம். விருச்சிகம், கன்னி இதுதானே? இது சிம்மம்டா. சிம்மம், கன்னி. இது கடகம். கன்னி இதா? கன்னி இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அங்க இருக்கு பாரு கன்னி. மீனம், இது கும்பம், கன்னி. தெரியலையே. ஏய், அதெல்லாம் சிலையாடா? பொம்மை உண்மையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுல. யாரோ உள்ள உட்காந்துருக்காங்க மாதிரி இருந்துச்சு.
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது புரியல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா இந்த பஞ்சாப் சைட்லாம் இண்டஸ் ரிவர்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்துல நம்ம இந்தியால முதல்ல அவங்க தான் வந்தாங்க. இந்த ட்ரைப் வந்து அந்த இடத்துல வந்து இண்டஸ் வேலினா அந்த ஆத்தோரமா வந்து இது பண்றாங்க. ஒரு கிராமம் மாதிரி அமைச்சு இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம். ஓகே. அவங்க வந்து பண்ண போது அவங்களுக்கு இந்த போட்டி, இந்த பானை, பார்க்கும்போது இதெல்லாம் ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கு. நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க கேமரால பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. அங்க கொஞ்சம் ஊர் மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒரு பெயிண்டிங். இது பாரு, இது என்னது? இதெல்லாம் ஆயுதமா? ஆயுதம். இது வீட்டுல வேலை செய்யற அந்த ஒர்க்கிங் இதெல்லாம். இது வந்து பாத்துட்டீங்களா அந்த இது நத்த இதெல்லாம் வச்சு அந்த இது செல்ஸ்ல வந்து பேங்கல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கையில போடுறது, ஆர்னமெண்ட்ஸ், கல்லால கடல்ல கிடைக்கிற அந்த பீட்ஸுங்க, பீட்ஸ். புரியுது. இது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம் தான். இது லாக்டவுன் டைம்ல ரொம்ப பரவலாக காணப்பட்டது. இது வந்துட்டு ராக்கெட் அடுப்பு. இது அந்த காலத்தில், அதாவது எத்தனாவது செஞ்சுரின்னு இதில் போட்டிருக்கா, எங்கே போட்டிருக்கு, எத்தனாவது செஞ்சுரின்னு தெரில. அந்த காலத்திலே ரெடி பண்ணது. எப்படின்னா இந்த பக்கம் விறகு போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாக்க இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு காற்று உள்ளே வந்து ஸ்ட்ரீம் அதிகமாகிட்டு எரியும். அண்ணன் வந்துட்டு சாராயம் காய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியுதா? சாராயம் தான். அந்த காலத்திலேயே போதைக்கு தான் அலைஞ்சிருக்காங்க. நம்ம குடிச்சாக்க திட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கட்டிங் பிளேட்ஸ் இதெல்லாம், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலங்கோட செயல்பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நாய். இது ஏதோ ஒரு பறவை. இதுவும் ஒரு விதமான நாய் தான். இது சிறுத்தை, இது முதலை, இது கொக்கு. இதெல்லாம் எதுக்காகனா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. கத்திலாம் அடிச்சு வச்சிருக்காங்க. இரும்பு அடிக்கிற இடம். இவங்க வந்துட்டு தச்சர். அப்போ உள்ள தையல் மிஷின் இது. அந்த மாதிரி மேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இது நம்ம காந்தி தாத்தா ஓட்டினது. என்ன நான் உங்ககிட்ட சொல்றது, வச்சு கூட்டி இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெக்கன் ஸ்டைல் டெம்பிள்ஸ். காதல் சின்னம் தாஜ்மஹல். ஏன் பாப்பா இல்லைன்னா உன் மாமனும் கூட்டு வந்துருக்குமா? என்ன இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல்ஸ். இதெல்லாம் என்னன்னே தெரியல, ஆனா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒரு அரிய வகை ஜந்து. இந்த ஜந்துவோட நேம் வந்துட்டு சிவா. இது வந்துட்டு கொல்கத்தா, இது டெல்லியில எங்க இருக்கு? டெல்லியில எங்க இருக்கு? ராஜ்பூரா? சக்கூர்பூர்ல வந்துட்டு இருக்கு. இந்த தம்பி தான் எனக்கு வந்துட்டு
நிறைய இடத்த சுத்தி காட்டுறாப்புல. ஏய் வேம சுத்த நான் சீன் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நார்மல், யாரு கண்ணு தெரியுமா நார்மலா அவங்களுக்கு. ஓகே. லாங் செட்னஸ்னா தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இப்படிதான் தெரியும். அப்புறம் பக்கத்துல யாருக்கு தெரியாத இருக்குதோ அவங்களுக்கு இப்படிதான் தெரியும். அடுத்தது என்னது கிரீன் கலர் அண்ட் ரெட் கிரீன் கலர் பிளண்டர்ஸ்க்கு பிளைண்ட்னஸ். இது ப்ளூ அண்ட் எல்லோ கலர் பிளைண்ட்னஸ்க்கு. அப்புறமே இது நாய்க்கும் குதிரைக்கும் இப்படிதான் தெரியும், ஃப்ராகுக்கு இப்படிதான் தெரியும் கடைசியில். நாய்க்கு குதிரைக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே காணா. ஓ அதில் லைட்டே கிடையாது, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்போ கண்ணாடி எடுத்துட்டு பார்ப்போம். இது ஒன்று நாக்குள்ள இப்படிதான் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஒரு ஃபிளேவர் இருக்கும். எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த கலர், அந்த ஸ்வீட்டு பிட்டர், இது வந்து இங்க தான் தெரியும். பிட்டர் ஐயா ஆமாண்டா, அங்கே தாண்டா கசந்து தொலையும். சோறு, புளிப்பு. இது ஸ்வீட், நுனி நாக்கு, சால்ட் மிடில். என்னடா ஸ்மெல் அடிக்குதா? ஏய் வேற ஒன்றும் எதுவும் பண்ணி வச்சிருக்க போறோம்டா. எந்த ஸ்மெல் நல்லா இருக்கு? இந்த ஸ்மெல் நல்லா இருக்கா? கற்பூரம். ஆமாண்டா கற்பூர வாசனடா. மூமெண்ட் ஆஃப் ஏர், லைட் டச், ப்ரெஷர், ஹீட், கோல்ட், பெயின். வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். கரடி வெட்டிக்கிளி இங்க இருக்குங்க. வெட்டிக்கிளி தெரியுதா? ஐயா எல்லாமே ப்ரொஜெக்டரா? இங்க வருங்க, கீழே ஏதோ ஊறுது. எப்படி நாய் விட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம். வழுகுதுப்பா, பார்த்து வாங்க. வழுக்குது பார்த்து வாங்க. ஏமாத்தி உள்ள படுத்துருக்கிற மாதிரிமா. வேற எவனாவது பத்திர பாரு, பயமுறுத்திட்டு போறானுங்க நம்மள. இந்த இது ஏதோ ஒரு லிசார்ட். நீயோட ரெண்டு சாத்தி இது ஏதோ ஒரு லிசார்ட். அது அப்படியே லிசார்ட் மாதிரி தாண்டா இருக்குது. சரி ஏதோ ஒண்ணு சேம் அதே தான். இங்க உள்ள இருந்து அவனும் வரானு வருமா? அங்க ஒன்று இருக்குது பாருங்கண்ணா. அதான் போவோம், அப்படியே போவோம் வா. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? இங்க வந்து பாரு நம்ம, இங்க வந்து பாருடா டேய். One, two, three. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய போட்டு அதில் வந்துட்டு மோனாலிசா படம் போட்டிருக்காங்க. இது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. தலைகீழே மேலே மேலே பாருங்க, கீழே பாருங்க. என்னடா வேற எதையும் கட்டுறாடுங்க. ஆல்ரெடி நான் இருக்கிற ஒரு ஒத்திய கண்ணாடியில கட்டுறாடுடா. ஓகே
இதுல தான் உள்ள வழி இல்லைன்னா என்னடா மேஜிக்டா மேஜிக் மேஜிக் மேன் என்னடா அதனால பார்த்து பார்த்து பாரு முன்னாடி பொண்ணுங்கள்லாம் எங்க இருக்கிறாங்க உள்ள ரோஸ்டட் மூக்குல இடிச்சுக்காதா இருடா டேய் விட்டு போயிடாதா இதான்டா உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸிட். நாங்க புத்திசாலிங்க 4 இடத்துல மாட்டிட்டு இருக்குது சாடு வாங்கடா பைத்தியக்காரங்களா. இல்ல இதோ கிரீன் லைட் அழுத்தி பார்ப்போம். இந்த இங்க இருக்கு பாரு ஷேடோ. இது நார்மலா லைட்ஸ் இருக்குடா. இல்லப்பா நீ இங்க நல்ல தம்பி நூறு பாப்பா நீங்க நல்ல டேய் நூறுடா. அந்த ஷேடோ அங்க இருக்கா? அங்கேயே இருக்கும் பாரு. அங்கேயே இருக்கு பாரு. தெரியுதா? ஹாய் லிலி லிலி என்னடா டேய் சும்மா நடந்து போற மாதிரி இருக்குடா. நீ ட்ரிக்ஸ வேற கண்டுபிடிச்சிட்டியா? கீழே இருக்கிற கண்ணாடியோட அழுக்க கண்டுபிடிச்சாலே பாத்துறலாம். பிரதர் பிரதர் வேகமா போறீங்க, வேகமா போறீங்க, வேகமா போகாதீங்க. இப்ப இதுல தானே போனோம். இந்த பொண்ணு ரொம்ப போவங்க. இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் பாரு, இந்த பாரு, இந்த பக்கம் பாரு. சொன்னாருன்னு கேளுங்க. நான் தின்னதுக்கு எவிடன்ஸ் காட்டிட்டேன்னா அப்படியே போயிட்டாரு. எல்லாம் போர் டக்குன்னு எடுத்துருவாங்க. இந்த பக்கம் வாடா டி, வத்த குஞ்சு இந்த பக்கம் வாடா. அண்ணா அண்ணா அந்த மீனை பாருங்க. என்னை பார்த்து மாறுங்க, என்ன பார்த்து மாறுங்க. சரியா? இதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். கேமரா பாருங்க, கேமரா பாரு, கேமரா பாரு, கேமரா பாரு, கேமரா பாரு. அப்படியே பந்த் பண்ணிடுங்களா? ஓகே. இது வந்துட்டு ரப்னி பண்ணைக்கு ஜோடியில வந்த ஒரு கோயில். அதோட கோபுரம். பரடி பரா பரா. கேமரா மட்டும் அலோவ் பண்றதானு வச்சுக்க, ஷார்ட் பை ஷார்ட் எடுத்துருக்கோம். கைனடிக் எனர்ஜியா? கைனடிக் எனர்ஜின்றது தெரியும், ஆனா எது என்னன்றது தெரியல. சரி, இந்த கோயிலோட பேர் என்ன? பிர்லா மந்திர். பிர்லா மந்திர். இது எந்த இடத்துல இருக்கு? இது மந்திர் மார்க்ல இருக்குது. மந்திர் மார்க் எங்க இருக்கு? மந்திர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்குது. டெல்லியில இருக்கிற மந்திர் மார்க்ல இருக்கிற கோயிலோட பேர் வந்துட்டு பிர்லா மந்திர். பிர்லா மந்திர். இது என்னன்னா கோயில் உள்ள வந்துட்டு போன் வந்துட்டு அலோடு கிடையாது.
ஸோ அதனால நாங்கள் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கோம். வெயில் சுடுது சப்ஸ்கிரைபர்ஸ். வர நான் என்ன தரையில் நிற்கிறேன்னு டைல்ஸு தர நான் அவங்க எல்லாரும் முன்னாடி இருக்காங்க, போயிட்டுருக்கோம். ஓகே, ஒரு வழியாக டெல்லி வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ நம்ம ஃபைனலாக இந்தியா கேட்டை வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. வாடா அந்த பக்கம் இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என் கூட இருக்கவங்கள? கொஞ்சம் பின்னாடி ரொம்ப இருட்டாயிடுச்சுண்ணா. அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடியே எடுக்கலாண்டான்னு. ஓகே, இந்தியா கேட்டை வந்துட்டு விசிட் பண்ணியாச்சு. நம்ம கேமராவில் ஒரு 30-40 ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். என்ன நான் மட்டும் இருக்கிறது கடுப்பாக இருக்குது, வீட்டிலேருந்து யாருமே இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம். நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம கூட வர ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு வருவேன். அன்டில் தான் பாய் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நீ ஏதாவது பேசணுமா? இந்தியா ஆமாம், இந்தியா கேட்டை பற்றி ஏதோ சொன்னீங்க. இந்தியா கேட்ஸ்க்காக கட்டினதுன்னா சோல்ஜர்ஸ்க்காக கட்டின ஒரு கேட். இது கேட்டுன்னு சொல்ல போனால் ஒரு நினைவு சின்னம். என்னப்பா நினைவு சின்னம்? இறந்து போனவங்களுக்காக கட்டின. ஆமாம், இறந்து போனவங்களுக்காக கட்டின ஒரு நினைவு சின்னம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்தியா கேட்டாக இருக்குது. ஜனவரி 26 பரேடு நடக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு மார்ச் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதோட தானே? ஆமாம், இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ராஷ்டிரபதி பவன். அந்த ஏரியாவும் இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டிங்லாம் போயிடுச்சு. நாங்கள் வந்தப்போ டேவாக இருந்துச்சு, ஆனால் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கப்புள்ஸை. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி இங்கே டெல்லி வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, அவங்கக்கிட்டே கொடுத்து எடுக்கலாம். நம்ம பர்டிகுலராக எடுத்துகிட்டு வந்தாக்க லைட்டிங்காக பார்க்கணும். அவங்க இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேப்பா, ஓகே பை. இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் சுற்றுற மாதிரி இல்லை. ஆக்ரா வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா, ஆக்ரா வந்துட்டு இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. 3 மணி நேரம்னா காலைல 9 மணிக்கு கிளம்புனோம்னா 4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் போக அங்கே ஒரு 2-3 மணி நேரம், ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் கணக்கு பண்ணாக்கா ஒரு நாள் 1.5 நாள் பக்கம் ஆகிடும். இதே ஒரு ரூம் ஸ்டே பண்ணோம்னாக்கா நல்லாயிருக்கும். பட்டு இன்னைக்கு டைம் இல்லை. நாளைக்கு நாளை மறுநாள் நான் கிளம்பிடுவேன். இங்கேருந்து கொல்கத்தா வரைக்கும் போகிறோம். கொல்கத்தா போயிட்டு அங்கே ஒரு 2 or 3 days ஷூட் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். ஸோ ஒரு 10-13 நாள் வந்துட்டு நம்ம வடநாட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு இத்துடன் முடிவதில்லை, இன்னும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். பாய் சொல்லிடுறேன். பாய்.